லாக்டவுன்னால் நம்மளால் கடைக்கு போய் கேக் வாங்க முடியல. அதனால நான் வந்து வீட்டிலேயே செஞ்சுருக்கேன். கேக்கை சூப்பராக வந்துச்சு, நல்லா ஸ்பான்ச்சியாக இருக்குது. ஸோ இது நீங்களும் ட்ரை பண்ணணுன்றக்காக நான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே எப்படி செய்யலான்னு நம்ம போய் பார்க்கலாம். கேக்கு ரொம்ப சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு. வாங்க பார்க்கலாம். இப்போ நான் ஒரு மிக்ஸி ஜாரில் 2 முட்டை உடச்சி ஊற்றுறேன். 2 முட்டை வந்து 1 கப் மைதாவுக்கு போதுமானது தான். நல்லா ஸ்பான்ச்சியாக கேக் வரணுன்னா நீங்கள் 3 முட்டை கூட எடுத்துக்கோங்க. முட்டையோட ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக தான் 1 ஸ்பூன் உப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் ஏலக்காய் பொடி போடுறேன். உங்கள்கிட்ட வெனிலா எசன்ஸ் இருந்தாலும் அதை ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி 20 செகண்ட் நல்லா அடிச்சுக்கோங்க. நல்லா அடித்ததுக்கப்புறமா 1/4 கப் ஆயில் எடுத்திருக்கேன். ஃப்ளேவர் இல்லாத சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிக்கோங்க. அப்படி இல்லைன்னா பட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். பட்டரும் இல்லைன்னா நீங்கள் தேங்காய் எண்ணெய் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். சீனி இதையும் போட்டு ஒரு 20 செகண்ட் அடிச்சுக்கோங்க மிக்ஸி ஜாரில். இப்போது 1 கப் மைதா, இதை நல்லா நம்ம சலிச்சிக்கலாம். மிக்ஸி ஜாரும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். விஸ்க் இருந்தாலும் அதுலேயும் நீங்கள் அடிக்கலாம். நல்லா அடித்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பீட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்பான்ச்சியாக நல்லா சூப்பராக கேக் வரும். இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் சுற்றி ஆயில் அப்ளை பண்ணி லைட்டாக மைதா மாவு கலந்து விட்டுருக்கேன். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ண இந்த மாவு இதோட ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இந்த மாதிரி 1 டைம் டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஏர் பபிள்ஸ் இருந்தாலும் நமக்கு ரிலீஸ் ஆகும். இந்த மாதிரி ஒரு சட்டியில் உப்பு போட்டு மேலே ஒரு ஸ்டாண்ட் வச்சு இப்போ நம்ம கேக் வெந்துருச்சான்னு ஒரு ஸ்பூன் வச்சு இப்படி நம்ம விட்டு பார்க்கலாம். வெந்துருச்சுன்னா நமக்கு ஒட்டாமல் வரும். மாவு பாருங்கள், கொஞ்சம் கூட ஒட்டலை. அப்படின்னா குக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இது வந்து நீங்கள் ஒரு 40லேருந்து 45 மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு தான் குக் பண்ணணும். பாருங்கள், சூப்பராக கேக் வந்திருக்கு. ரொம்ப ஸ்பான்ச்சியாகவும் இருந்துச்சு, டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த லாக்டவுன் சமயத்தில் நம்மளால் கேக் வாங்க முடியாத பட்சத்தில் இந்த மாதிரி நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்லாம். சூப்பராக வரும். இப்போ மேலே உள்ள லேயர் நீங்கள் கட் பண்ணிவிட்டு வெப்க்ரீம் வந்து டிசைன் பண்ணி அழகாக பர்த்டே கேக் மாதிரியும் நம்ம கட் பண்ணலாம். ஸோ வீட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நல்லா ஸ்பான்ச்சியாக உங்களுக்கு கேக் வரும், சூப்பராக வரும். ஸோ வீட்டில் கேக் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.